ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. وقال النبي صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ولم يوقر كبيرنا فليس منا. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் என்று உலக அளவில் அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக நவம்பர் 14 என்பது குழந்தைகள் தினம். குழந்தைகள் விஷயத்தில் நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் அருள்முறையிலே சொல்வான், அல் மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பொருளாதாரமும் மக்களும் உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த உலகத்திலே ஒரு அலங்காரம், ஒரு கௌரவம், ஒரு விதமான உயர்வு என்று அல்லாஹு தஆலா மக்களையும் செல்வத்தையும் பற்றி சொல்லி காண்பிக்கிறான். நிரந்தரமான பாக்கியங்கள் என்பது சாலிஹான் அமல்கள் என்பதை அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுவான். அதேபோல் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா, சிறு பிள்ளைகளின் மீது கருணை வரவில்லை என்று சொன்னால் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். சிறு பிள்ளைகளின் மீது இரக்கமும் கருணையும் வர வேண்டும், அதுதான் ஈமானிய பண்பும் இஸ்லாமிய உணர்வும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமிக்கவர்களே, குழந்தைகள் என்பதும் சிறுவர்கள் என்பதும் சாதாரணமானவர்கள், இந்த சமூகத்தினுடைய பொக்கிஷங்கள். அவர்கள் வளரும் தலைமுறையினர்களான அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை நிலைநிறுத்தக்கூடிய உன்னதமானவர்கள். அவர்கள் பொதுவாக குழந்தைகளை நபிமார்களும் ஆசைத்தார்கள். நமக்கு மக்கள் செல்வம் வேண்டும் என்பதை நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா பல நபிமார்களின் வரலாறை சொல்கிறான். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் துஆ செய்ததையும் அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான குழந்தையை கொண்டு சோபனம் சொன்னதையும் அருள்மறை சொல்லும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வயது முதிர்ந்த காலகட்டத்திலே ரப்பிடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை தா என்று நிதான் ஹஃபியா, அல்லாஹ்விடத்தில் ரகசியமாக எல்லா நேரங்களிலும் ரப்பிடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வயது முதிர்ந்த காலத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தை இருப்பதை சோபனம் சொன்னான். அப்பொழுது அவர்களே கேட்டார்கள், ரப்பி எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும், எனக்கு நரைத்து விட்டது, வயோதிகமாகிவிட்டது, பலகீனமாகிவிட்டது, என்னுடைய மனைவி குழந்தை பெறாதவள் என்று பலரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்று பெயர் வைக்கப்பட்ட ஒரு பிள்ளையை உங்களுக்கு நாம் பஷாரத்து சொல்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ பொதுவாக நபிமார்களும் ஆசைப்பட்ட செல்வங்கள் தான் மக்கள். அதேபோல உலகத்திலே அல்லாஹ்வுடைய வேதனையை தடுக்கும் கேடயங்கள் என்று குர்ஆனிலே ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதனை உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்காக இறங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வேதனையை தடுக்கும் கேடயங்களாக அல்லாஹு தஆலா சிலதை ஆக்கி வைத்திருக்கிறான். மேய்ந்து திரியக்கூடிய கால்நடைகள் அது ஒரு காரணம். அதேபோல பால்குடி பிள்ளைகள் ஒரு காரணம். அல்லாஹுவை வணங்கும் அடியார்கள் ஒரு காரணம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணங்களில் ஒன்றாக சிறு பிள்ளைகள், அவர்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய அஸாப் வராமல் அது தடுக்கப்படுவதற்கு காரணம் என்று சொன்னார். அதேபோல கருவுற்ற பெண்களுக்கு மார்க்கம் உயர்ந்த கூலியை சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண்மணி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸஹபர் ரிஜால் பில் உஜூர், ஆண்களுக்கு தானே நிறைய கூலி கிடைக்கிறது நாயகமே,
அவங்க தான் ஜும்மாவுக்கு போறாங்க, அவங்களுக்கு தான் ஜமாஅத்தினுடைய தொழுகை, அவங்க தான் ஜனாசாவில் பங்கேற்கிறார்கள், சுமந்து செல்கிறார்கள், அடக்கிறார்கள், அந்த வேலையை பார்க்கிறார்கள். எனவே பல்வேறு நல்ல காரியங்களிலே ஆண்கள் தானே நன்மையை முந்திக் கொண்டு செல்கிறார்கள். நீங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக சேர்த்துள்ள நபியாக அனுப்பப்பட்ட தாங்கள் எங்களுக்கு இப்படி கூலியின் குறைவு ஏற்படுகிறது என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை பாராட்டினார்கள். ஈமானிய உணர்வு, இரையச்சமுள்ள கேள்வி என்ற அந்த கேள்வியை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பாராட்டி பொதுவாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் சொன்னது ஆண்களுக்கு தான் நிறைய கூலி கிடைக்கிறது என்று? நீங்கள் சில கடமைகளை செய்தால் கணவனுடைய திருப்தியை பெறக்கூடிய நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தால் அவர்களை குறித்து என்னென்ன சொன்னீர்களோ அந்த எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யாமலேயே அந்த கூலி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்துகிறார்கள் ஆண்கள் என்று சொல்கிறீர்களே, இல்லை இல்லை, சில காரியங்களில் இரையச்சம் உள்ள பெண்களாக இருந்தால் நீங்கள் தான் போட்டியில் முந்துகிறீர்கள் என்று சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண் கருவுற்றிருக்கக்கூடிய அந்த சமயத்தில், அந்த காலகட்டத்திலே, கருவுற்ற அந்த காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்பது அஜ்ரு ஸாயிமி வல் காயிமி ஃபீ ஸபீலில்லாஹ், பகலெல்லாம் நோன்பு நோற்ற கூலி, இரவெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று வணங்கிய கூலி. இது யாருக்கு கிடைக்கும்னு கேட்டாங்க. ஒய்தா அஸாபஹ தல்க், குழந்தை பெற்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை லம் யஅலம் அஹ்லுஸ் ஸமாஇ வல் அர்த், மலக்குகளாலும் பூலோகத்தில் உள்ளவர்களாலும் யாராலும் அதனுடைய அளவை விளங்க இயலாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான்னு சொன்னான். அதனால குழந்தைகளை கருவிலே சுமந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கும் கூட அல்லாஹு தஆலா உயர்ந்த கூலியை தருகிறான் என்பது மாத்திரமல்ல, மார்க்கத்தில் சில சலுகையும் இருக்கிறது. மார்க்கத்தில் அவர்களுக்கு இன்று சில சலுகையும் இருக்கிறது. இன்னல்லாஹ வலஅனில் முஸாஃபிரி அஸ்ஸௌம வ ஷத்ரஸ் ஸலாத், அல்லாஹு தஆலா பயனாளிகளுக்கு நோன்பையும் தொழுகையில் ஒரு பகுதியையும் அல்லாஹ் அவர்களுக்கு குறைத்திருக்கிறான், சலுகை அளித்திருக்கிறான். அதே போல வானில் ஹாமிலி அஸ்ஸௌம், குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கும் அல்லாஹு தஆலா நோன்பு விஷயத்தில் அவர்களுக்கு சலுகை கொடுத்திருக்கிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, அதனால் அந்த குழந்தைகள் விஷயத்திலே நாம் செலுத்த வேண்டிய கவனம் என்பது சாதாரணமானதல்ல. குழந்தைகள் என்பது அவர்கள் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அடிப்படை. ஒருவர் அல்ல, அவர்கள் ஒரு பிள்ளை அல்ல, அவர்களை கொண்டு பெரிய சந்ததிகள் பின்னால் வர இருக்கிறது, அவர்களை கொண்டு ஒரு சரித்திர தொடர் வர இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதற்கெல்லாம் அடித்தளமாக அந்த பிள்ளை இருக்கிற காரணத்தினாலே அந்த பிள்ளையை ஈமானுடைய உணர்வோடும் இறையச்சத்தோடும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடும் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சாலிஹான மக்களை தந்தரல வேண்டும். யார் இதுவரை நிக்காஹ் செய்தும் மக்கள் இன்னும் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சாலிஹான மக்களை தந்தரல வேண்டும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை சிறுபிராயம் நல்ல பேச ஆரம்பித்து விட்டால், பிள்ளைகள் இதா அஃஸஹ அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் தெளிவாக பேச வந்து விட்டால் ஃபஅல்லிமூஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுத்து அதை கேட்டு ஆனந்தப்பட வேண்டும். அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது என்றால் அந்த தாய்க்கும் சில கடமைகள் இருக்கிறது. உன்னுடைய காலடியில் வளரக்கூடிய பிள்ளைகளை சொர்க்கவாசியாக நீ மாற்றி என்ற அர்த்தமும் இருக்கிறது. உன்னுடைய காலடியில் வளரக்கூடிய உன்னோடு தொடர்புள்ள உன்னை பற்றி பிடித்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. எப்படி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் பெற்றெடுத்த அருமை பிள்ளை இமாம் ஹசன் ஹுசைனை சொர்க்கவாசியாக மாத்திரமல்ல சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் தலைவர்களாக ஆக்கினார்களோ அதுபோல் அந்த தாய்க்கும் கடமை இருக்கிறது என்பதை தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்ற செய்தி உணர்த்துகிறது என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமானவர்களே, அதனாலே குழந்தையை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஹமலுடைய நேரத்தில் கூட அந்த பெண்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் அதிகமாக குர்ஆனை ஓத 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 மார்க்கத்தினுடைய நல்ல விஷயங்களை கேட்க அதை அவர்கள் பற்றி பரிமாறும் பொழுது அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்தை சொல்கிறான், நாயகத்தை பார்த்து, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நாயகமே அந்த யானைக்காரர்களுக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லை. யானை படை உலகத்திலே காபாவை அடிக்க வந்த அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருவில் இருந்தார்கள்.
ஆனால் அல்லாஹ் கேட்கிறான் என்றால், அருமையானவர்களே, அதை பற்றிய செய்தியை சொல்லும் பொழுது சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹு தஆலா நபியினுடைய பிறப்பிற்கு முன்னால் ஆக்கினான், ஆனால் அதன் தர நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறான். என்றால் ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை உருவாகி இருக்கும் பொழுதே அந்த தாயினுடைய பரிமாற்றம், உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய அந்த பரிமாற்றம் பிள்ளைகளுக்கும் எதிரொலிக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். பிள்ளைகளுக்கும் அதனுடைய நிலைப்பாடு எதிரொலிக்கிறது என்பதை பற்றி நமக்கு அந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்வார். அதனாலே சிறு பிள்ளைகளுக்கே நாம் நல்ல விஷயங்களை, பள்ளிக்கூடத்துக்கு நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அந்த பிள்ளைகளை எல்லாம் நிறுத்தி வச்சு எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து நின்று பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. யார் அப்படி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வெளியிலே காலடி எடுத்து வைக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று வருகிறது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று வருகிறது. அருமையானவர்களே, எதிலே எந்த நேரத்தில் எப்படி ஆபத்து நடக்கும் என்று என்ன தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னால் தினமணியிலே தலைப்பு செய்தியிலே ஒரு பெட்டி செய்தி ஒன்று இருந்தது. ஒரு 10-11 வருடங்களாக மயிலாப்பூரில் இருந்த அது சார்ந்த அந்த அவங்க அங்கதான் அதிகமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிராமண சமூகத்திலே உள்ளவர்கள் 10-11 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாங்க. ரொம்ப அவர்கள் அழுது அழுது கேட்டு கேட்டு எப்படி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான். குழந்தையை கொடுத்த அந்த பிள்ளை, வளர்ந்து வரக்கூடிய பிள்ளை பள்ளிக்கு செல்கிறது. பத்திரிகையில் வந்த செய்திதான். பள்ளிக்கு செல்கிறது. பள்ளிக்கு சென்றால் இவர்கள் கொண்டு போய் பத்திரமாக விடுவதும், நாட்கள் கழித்து பிள்ளை குழந்ததினால ரொம்ப செல்லமும் கூட, அதனால செல்லமாக கொண்டு போய் விடுவதும் வருவதுமாக இருக்கிறது. ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வருவதற்காக தகப்பனார் சென்றிருந்த நேரத்திலே அந்த பிள்ளை தன்னுடைய கையை தலையிலே வைத்து கீழே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. எழுப்புகிறார்கள், பிள்ளை எழும்பவில்லை. எழுந்து பார்த்தால் அந்த பிள்ளையினுடைய வாயிலே நுரை கக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகின்ற நேரத்தில் அவர்கள் அணிவித்த அந்த ஷூ இருக்கிறதே, அதிலே உள்ள ஒரு விஷ ஜந்து பிள்ளையை கடித்திருக்கிறது. அந்த விஷ ஜந்தும் செத்து போய்விட்டது, இந்த பிள்ளையும் இறந்து போய்விட்டது. இறைவா, எங்களுக்கு குழந்தையை தராமல் இருந்தால் என்ன என்று அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை போட்டிருந்தார். இப்படி 10 வருடத்திற்கு பின்னால் எங்களுக்கு ஒரு குழந்தையை தந்து இந்த சிறுபிராயத்தில் கண்ணும் கருத்துமாக நாங்கள் பார்த்திருந்த நேரத்தில் எங்கள் முன்னால் கருகி போய்விட்டது என்று சொல்வார். அதனால பிள்ளைகளுடைய விஷயத்தை ஹதீஸ்ல வருகிறது, காலில் ஷூ போகும் பொழுது தட்டித்தம் போடன்னு வருது. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் கற்று தந்தார்கள் என்று வருகிறது. அது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் வாழ்க்கையிலே கற்று தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஷூவை தட்டி போடணும், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அதுதான் அவர்களுக்கு புகட்டுவது, ஒழுக்கத்தை புகட்டுவது, நல்ல அறங்களை புகட்டுவது என்றால் அப்படித்தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, உட்கார்ந்து குடி என்று அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி சொல்லும் பொழுது அதுதான் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழப்பதியும். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஜகாத்தினுடைய பேரீத்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை எடுத்து வாயிலே போடும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குள்ளே கைவிட்டு கஹ் கஹ், என் அருமை மகனே, துப்பிவிடு மகனே, அல்லாஹு தஆலா ஜகாத்தினுடைய பொருளை நம்முடைய குடும்பத்திற்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொன்னார். சின்ன பிள்ளைதான் என்றாலும் கூட அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்டங்கள் அந்த நேரத்தில் வரவில்லை என்றாலும் கூட அதை உணர்த்தி காண்பித்தார். காரணத்தையும் சொன்னார்கள். சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா, ரொம்ப கூர்மையானவங்க, ரொம்ப கூர்மையானவர்கள், எதையும் கவனிப்பார். சொல்ல போனால் சில காரியங்களிலே ஏதாவது முந்தி சொல்லி இருப்போம், அதுக்கு அடுத்த நாள் வேற விஷயத்தை மாத்தி சொன்னா அதையே திரும்ப நம்ம இடத்தில் கேட்பார். அந்த காரியத்தை குறித்தே நம்மிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுக்கு அப்படி கூறிய பார்வை என்பது இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இருக்கிறதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி தெளிவாக சொன்னார். ஆதாபுகளை கற்றுக் கொடுங்கள். அதே போல் சுபுகளை கூட நான் சொன்னேன், அல்லிமு அன்சாபக்கும், வளரும் பிள்ளைகளுக்கு நசபுகளை சொல்லிக் கொடுங்கள். இது யார், எந்த உறவு, மாமா யாரு, மச்சான் யாரு, தாய் மாமன் யாரு, அந்த உறவுகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எதையெல்லாமோ சொல்கிறார்கள், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறார்கள். அது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது, இது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது கேட்டால் பதில் சொல்கிறார்கள். அந்த கணக்கை கேட்டால் கூட்டி சொல்கிறார்கள். ஆனால் தாய் மாமா யாருன்னா அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க, அப்படின்னா என்ன என்று கேட்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லிமு அன்சாபக்கும், நசபுகளை கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொருவரையும் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். மாமா என்று வரும் பொழுது மாமா என்று சொல்லி அவர்களை அழையுங்கள். மருமகனே என்று கூப்பிட்டு பாருங்கள். உடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய ஒரு அன்பும் குடும்ப பற்றும் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு உணர்த்தி காண்பித்தார். சின்ன பிள்ளைகளிலே அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய அந்த உணர்வை ஊட்டிக் கொண்டே இருப்பது இருக்கிறதே, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஈமானிய பிரகாசத்தை பின்னால் மாற்றும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை.
பிள்ளை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிஹீன்களுடைய துஆவை பெறக்கூடிய விதத்தில் பிள்ளைகளை வளர்க்க சொன்னார். ஒரு பிள்ளை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய அணுகுமுறை ஊருக்கு போயிருந்தேன். இந்த தகப்பனார் சொல்றார், ஹஜ்ரத் என் பிள்ளை நான் அந்த பிள்ளைக்கு உம்ரா பற்றி உண்டான ஆசை ஊட்டிக் கொண்டே இருந்தேன், ஹஜ்ஜை பற்றி உண்டான ஆசை ஊட்டிக் கொண்டே இருந்தேன். அதனால் ஒரு சின்ன பிள்ளையை ஒரு பெட்டி மாதிரி வைத்து அதை சேமிப்புக்காக நீ அதில் போட்டுக்கிட்டே இருன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த பிள்ளை அப்படி சேமிப்பு என்று சொல்லும் பொழுது என்னிடத்தில் பணம் வாங்கி வாங்கி இது பத்தாது என்று சொல்லி என்னிடத்தில் வாங்கி கடைசியிலே வருபவர்கள் யாராவது சொன்னால் அவர்களும் அன்பளிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட உம்ராவுக்கு போறதுக்கு உண்டான பணம் அந்த பெட்டியில சேர்ந்துருச்சுன்னு சொன்னார். அருமையானவர்களே, அதனாலே அதை பற்றிய ஆசை, அதை பற்றிய தேட்டம் ஊட்டி விடுவது என்பது இருக்கிறதே சாதாரணமானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான துஆவை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா எவ்வளவு சிறிய வயதில் பெற்றார்கள். அவருடைய உயர்ந்த அணுகுமுறை. ஒரு பிள்ளை கூர்மையா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஈமானிய பண்புள்ள வார்த்தைகளை உதிர்க்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஹிதுமத்தை செய்தார்கள், மிகுந்த புத்திசாலித்தனத்தோடும் அழகோடும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு அப்பாஸ் தலையில கை வச்சு துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு தீனில் விளக்கத்தை கொடு, குர்ஆனுடைய ஞானத்தை கொடுன்னு துஆ செய்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஞானம் என்பது சாதாரணமானதல்ல. ஹஜ்ரத் இமாம் பைஹக்கி அவர்கள் ஒரு ரிவாய் செய்கிறார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள்ல ஒரு கூட்டத்தை கூட்டி சொன்னாங்க, லைலத்துல் கத்ரை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள், கடைசி 10 தான் தேடணும். லைலத்துல் கத்ர் மற்ற காலங்களில் வருவதில்லை, ரமதானில் தான் வரும், கடைசி 10 தான் வரும். அதில் எது என்று நீங்கள் யூகித்திருக்கிறீர்களா? ஸல்லல்லாஹுடைய வாசகத்திலிருந்து, அவருடைய அருள் மொழிகளிலிருந்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. சில பேர் சொன்னாங்க 21, சில பேர் 23, 25, இப்படி பல கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, என்ன அருமை மகனை, சின்ன பிள்ளை, உன் அபிப்பிராயம் என்னமான்னு கேட்டாங்க. உடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டார்கள். இவங்க முதல்ல சஹாபிகள்கிட்ட கேட்கிறாங்க, அஃபராயித்தும் கௌல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய விஷயத்துல உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. எல்லாரும் ஒரு அபிப்பிராயத்தை சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்னு அப்பாஸ் எல்லாம் சின்ன பிள்ளை, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னி சமிஅத்துல்லாஹ் யذ்குரு ஸப்அ, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 7க்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். சொன்னாங்க 7க்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். 7 வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், 7 பூமியை படைத்ததாக சொல்கிறான், வாரத்தின் நாட்களை 7ஆக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், தவாஃபினுடைய சுற்றுக்களை 7ஆக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், சை செய்வதையும் அந்த தொங்கோட்டத்தையும் அல்லாஹ் தஆலா 7ஆக ஆக்கியிருக்கிறான், ஷைத்தானுக்கு கல்லறியக்கூடிய அந்த ஜிமார் என்பதையும் அல்லாஹ் தஆலா 7ஆக ஆக்கியிருக்கிறான். மனிதனுடைய படைப்புகள் 7 நிலைகள் மாறிதான் ஒரு மனிதன் உருவெடுக்கிறான். அவன் இரத்த கட்டியாக, விந்துவாக, இரத்த கட்டியாக, சதை கட்டி 7 நிலைகளில் மாறிதான் ஒரு மனிதனுடைய உருவம் தோற்றம் எடுக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, சுஜூது செய்யும் பொழுது 7 அவயவங்கள் பூமியிலே பட வேண்டும். 7 அவயவங்கள், மூக்கு படுவது சுன்னத், ஆனால் மற்ற இடங்கள் எல்லாம் கண்டிப்பா பட வேண்டும். நெற்றி கண்டிப்பா பட வேண்டும், 2 கைகள், காலினுடைய முட்டு, காலினுடைய கீழ்ப்பகுதி, ஆக 7 அவயவங்கள் சுஜூதிலே பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் தஆலா 7 ஆயத்தை தான் வைத்திருக்கிறான். உறவுகள் 7 உறவுகளை நிக்காஹ் செய்வதை ஹராம் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. இந்த பூமியில் விளையக்கூடிய எதுவாக இருந்தாலும் 7க்குள் அடக்கம் சொன்னாங்க. பூமியில் உருவாகக்கூடிய எதுவாக இருக்கட்டும் எல்லாம் 7க்குள் அடக்கம். அதற்கு உமர் தான் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, என்ன இப்படி சொல்றீங்களே, அது எப்படி உலகத்தில் உருவாகக்கூடிய பூமியிலே உருவாகி வரக்கூடிய எதுவுமே, முளைக்கக்கூடிய எதுவுமே 7 என்று சொல்கிறீர்களே, எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார். அவங்க சொன்னாங்க, சும்ம ஷகக்கனல் அர்ல ஷக்கன் ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வஇனபன் வகல்பன் வஸைத்தூனன் வநஹலன் வஹதாயிக குல்பா. இந்த ஆயத்தை பார்த்தா போதும்னு சொன்னாங்க. உலகத்தில் உருவாகக்கூடிய பழங்களை அல்லாஹ் சொன்னான், வித்துக்களை அல்லாஹ் சொன்னான், அதிலிருந்து வரக்கூடிய மரங்களை சொன்னான், மனிதர்கள் உண்ணக்கூடிய உலகத்தினுடைய எல்லா விதமான தாவரங்களையும் பூமியில் உருவாகக்கூடிய அத்தனையும் 7 தான் சொன்னான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவங்க கேட்டாங்க, மா வாஃபகனி ஃபீஹா அஹதுன் இல்லா ஹாதல் குலாம், நீங்கள் சொன்ன கருத்துக்களிலே என் கருத்து ஒத்து போவது இந்த பிள்ளையோடுன்னு சொன்னாங்க. என்னுடைய அபிப்பிராயம் ஒத்து போவது இந்த பிள்ளையோடு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க கடைசி 10 7வது நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பையனுடைய கருத்து, பிள்ளையினுடைய கருத்து என் மனதுக்கு ஒத்து போகிறது என்று சொன்னதை இமாம் பைஹக்கி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வார். அருமையான பெருமக்கள்.